ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா? சரி, அப்படியே சொல்லிடு. சொல்லவா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட ஒன்று. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணோம்? கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல் தம்பியோட தான், ஆனால் இது என்னோட சேனல். சரி, பிளாக் ராவணன் டேஸ். தெரியும், நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது என்னோட சேனலில் தானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, தம்பியோட சேனல் நேம் வந்து கொரோனா பேட்ச். தம்பி வந்து பயங்கரமாக வீடியோலாம் போட்டுட்டு இருக்கான். சூப்பர் தம்பி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது நம்ம மனு மச்சான் தான். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, எனக்கு மச்சானுக்கு இப்போ ரீசெண்டாக நல்ல ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே தேடிட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் வந்து இன்ஸ்டா ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னா எஸ்பிஎம் அந்த இயற்கை மூலிகை அந்த ஆயிலை பற்றி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, கோயம்புத்தூர் தானே, நம்ம அங்கே லைவாக போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் மச்சான் இதான் இங்கே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் இயற்கை மூலிகை தான். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நாங்களும் இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கால, அவனுக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோண்ணா. அப்படியா? என்னாச்சு ஃப்ரெண்டுக்கு? அவன் மொட்டை அடிச்சானாமா. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி முடி வளர்றது லேட் ஆகுது, அப்புறம் ஏதோ ஸ்கேல்ப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா பரவாயில்ல, நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. நானும் பொய்யன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காங்க. சரி தம்பி, நம்ம உள்ள போய் பார்ப்போம் எப்படின்னு. சரியா தம்பி, நீ கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட் யாரு? இவர் தானா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்க பேரு? நல்லா இருக்கும் ப்ரோ. தினேஷ். இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹேர் ஃபால். இது லைட்டா இது ஒயிட் எல்லாம் வந்துருக்குல்ல? ஓகே. நீங்களும் நிறைய ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே எஸ்பிஎம் இதாக இருக்குது பாருங்கள், எஸ்பிஎம். அதுக்கப்புறம் இங்கே மெயினாக வந்து இந்த ரேபிட் ஹேர் ஆயில் தான், அதான் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதாக உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. எஸ்பிஎம் இயற்கை மூலிகை, அவங்களோட நம்பர் இதில் இருக்குது. யாருக்காவது வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை சொன்னால் போதும், அதுக்கான சொல்யூஷன் அவங்க உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கைஸ், இங்கே உள்ளாடி வரும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே இதாக நேச்சுரல் வைப்பில் தான் இருக்கும். இதாக பாருங்கள், விண்டேஜ் ஸ்டைலில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதாக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், எஸ்பிஎம் ரேபிட் ஹேர் ஆயில். இதில் வந்து 10 டேஸில் முடி வளரும், பக்க விளைவுகள் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து 10 டேஸில் வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நிற்கிறாரு வீடியோஸில். அவர் தான் வருவார், அவர் தான் இங்குள்ள மெயின் ஆளுன்னு நினைக்கிறேன். நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம் இதோட டீட்டெயில்ஸ் எப்படின்னு. ஹாய் சார். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ஹாய் சார். ஓகே, வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். உங்களோட வீடியோஸ் நிறைய vloggers எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு நானும் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டேன். எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. சார், இப்போ இந்த ரேபிட் ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வழுக்கு தலை எல்லாம் இருக்குங்க. சின்ன வயசுலயே வந்து முடி வந்து உளுந்து வழுக்கு தலை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10 நாள்ல வந்து பேபி ஹேர் வளர ஆரம்பிக்கும். 10 நாள்ல வந்து கட்டாயமா பேபி ஹேர் வளர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா முடி உதிர்வு, இளநரைங்க, சின்ன வயசுலயே வந்து நரைச்சு போற மாதிரி, குழந்தைகளுக்கே இப்ப பாத்தீங்கன்னா நரைச்சு போகுது, அந்த மாதிரி இருக்கிறது, புழுவெட்டு பூச்சி வெட்டுப்பாங்க, அந்த பேட்சா இருக்குங்க. தலையில வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும் உங்களுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா சும்மா அந்த சொட்ட தலை மாதிரி லைட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது, பொடுகு தொல்லைக்கிறதுங்க. அது போக வந்து ஈவன் மீச தாடி எல்லாம் வளராம இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டா இருப்பாங்க, ஆனா மீச தாடி அந்த அளவுக்கு குரோத்தா இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது போக குறிப்பா வந்து பெண்கள் பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்களும் இது தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுலயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து முயல் ரத்தத்தோட ஆயில் தேய்ச்சானா ஹேர் நல்லா வளருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பெனிஃபிட்டும் சார் கிட்ட கேட்போம். சார், இந்த முயல் ரத்தம்னு நிறைய பேர் சொல்றாங்க, அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டின், பயோட்டின், மெத்தோனியம், முக்கியமான மூலக்கூறுகள் இருக்கு. முடி வளருக்கு உண்டான மூலக்கூறுகள் அதுல இருக்கு. B12, கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே. ஆனா நிறைய பேர் வந்து அதெல்லாம் அப்படி இல்லைங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. இது வந்து நம்ம இப்ப கொண்டு வந்தது இல்ல, மன்னர் காலங்கள்ல ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் இருந்தது. அதை தெரிஞ்சுதான் அதன்படி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, லைவ் பார்க்கலாம், நீங்க எல்லா முயலுமே இருக்கும். முயல் இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறது? இதெல்லாம் வந்து நம்ம வளர்த்துறோங்க, பண்ணை முயல் தாங்க. பண்ணையில நீங்க பண்ணை வச்சிருக்கீங்க? ஆமா, பண்ணை நம்மளுது பண்ணை இருக்குங்க. அதுல இருந்து எடுத்துதான் வந்து இதை பாருங்க, நிறைய முயல் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இதுலயும் தனித்தனியா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ரத்தம் எல்லாம் எப்படி? இதோட பிளட் வந்து நம்ம இது கறிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கறிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். எங்கேயாவது கொடுத்துருவீங்க? ரத்தத்தை மட்டும் நீங்க எடுத்துருவீங்க? ஆமா, ரத்தத்தை மட்டும் எடுத்து அது வந்து பியூரான வந்து காட்டன் கிளாத்ல ஊற வச்சு. அந்த காட்டன் கிளாத் இருக்கா? இருக்குன்னு அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த காட்டன். நான் சொன்னாங்கல்ல அந்த காட்டன் கிளாத். ஆமா, இதுதான். இதுல வந்து அந்த பிளட்டை வந்து
டிப் பண்ணிங்க. எவ்வளோ நேரம் இது ஊற போடுவீங்க? இது வந்து என்னன்னா ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து நிழல்ல காய வைப்போம். வெயில்ல காய வைக்கக்கூடாது. நிழல்ல வந்து இதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஆயிலில் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அது கூட அந்த மூலிகைகள் நான் சொன்ன பார்த்தீங்களா 38 வகையான மூலிகைகள் அதை போட்டு அதுக்கப்புறம் இது வந்து உள்ள வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் 48 நாள் வந்து பதப்படுத்துவோம். பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு கொடுக்கணுங்க. அதுதான் வந்து இன்னுமே வீரியமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த 10 நாளில் வந்து பேபி ஹேர் வந்து கட்டாயமாக வளருங்க. கட்டாயமாக 100%, 200% வந்து கட்டாயமாக வளரும். நான் சொன்னாங்களா அந்த 48 நாள் வந்து பதப்படுத்தி இதுதான் நம்மளோட ஆயிலுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து 3 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப நார்மலாக கோகனட் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு எத்தனை மணிக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிற டைம் அது பிரச்சனை எதுவும் கிடையாது. இல்லை அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நல்லா இது பண்ணீங்க. இல்லை நம்ம இந்த ஆயில் தேய்க்கிறதுனால ஏதாவது ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப நல்ல தூக்கம் வரும். தூக்கம் நல்லா வரும். கைஸ் இது நம்ம தேய்ச்சோம்னா தூக்கம் நல்லா வரும்னு சொல்றாங்க. வந்து இந்த மாதிரி இது பண்ணீங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க. நல்லா மனம் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. ஸ்மெல்லு பார்ப்போம். ஆமாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த ரேபிட் பிளட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும். ஆமாம் ஒரு நல்ல ஒரு மனமாக தான். ஆமாங்க. நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ண வீக்லி 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நார்மலாக வாஷ் பண்ணிட்டு நம்ம ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணணும். இதுல ரிசல்ட் கிடைச்ச நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய பேருங்க. நம்ம லட்சக்கணக்கான பேருக்கு இது. ஆமா நிறைய பேர் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்ல ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கட்டாயம். நான் சொன்னதுபடி எனக்கு பிரச்சனை தான் சொல்லிட்டேன். ஆமா நான் உங்களுக்கு கொடுத்து வர்றேன். கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து ஒரு 10 நாள்ல ரெடி ஆகும். கண்டிப்பா. எண்ணெயெல்லாம் தேய்ச்சோம், சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இது ஆர்டர் பண்றது எப்படி? இது ஆர்டர் பண்றது நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோங்க. கான்டாக்ட் நம்பர் அல்லனா இப்ப நேர்ல வரவங்க எந்த இடத்துக்கு வரணும்? நீங்க நேர்ல வர மாதிரி இருந்தால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம்ங்க. நம்ம இடம் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கொடிவேரி அணைன்னு சொல்லுவாங்க. கொடிவேரி அணை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். கொடிவேரி அணையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஜி புதூர் 4 ரோடு இபி ஆபீஸ் நேர் பேக் சைடு எஸ்பிஎம் ரேபிட் ஹேர் ஆயில்னு சொல்லி கேட்டிங்கனாவே எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் நேராக அங்கே வந்துக்கலாம். வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ளம் என்னங்கிறத நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் கொடுத்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது உங்கள் மெத்தட் எல்லாமே சொல்லிக்கலாம். முடி சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனைனாலும் A to Z அதுக்கான சொல்யூஷன் அங்கே கொடுத்துருவாங்க. கண்டிப்பாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்தியாக போகலாம். கண்டிப்பாக திருப்தியாக போகலாங்க. இது இப்போ ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறது? ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருவோங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ப்ராப்ளம் எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் கொடுத்துக்கலாம். ஆமாம். இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம். மற்ற இடத்த மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண உடனே ஆயில் அனுப்பிவிடுற மாதிரி இவங்க ஒன்றும் பண்ணுறதில்ல. நீங்கள் இப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க ப்ராப்பராக உங்களோட பிரச்சனையை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதுக்கான சொல்யூஷனை பார்த்துட்டு உங்களுக்கு ஆயில் கொடுக்குறாங்க. சத்தியமாக இது ட்ரஸ்டபிள் தான், நம்பி வாங்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணனா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் போட்டு தந்துடுவாங்க. எவ்வளோ நாளில் போயிடும்? அதிகபட்சம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளில் கை கிடைச்சிரும். ஒரு நாளில் கிடைக்கும். இந்தியா ஃபுல்லான ஒரு 2-3 நாள் ஆகும். டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் ஒரு 3 நாளுக்குள்ளே கைக்கு போயிருங்க. கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் இருக்குல்ல, ஏதாவது இஷ்யூன்னா அவங்க கால் பண்ணுறது? கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஒரு நைட்டு 9 மணிக்குள்ள கூப்பிடுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் எப்போ டவுட்னு கேட்டாலும் நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம இது அது கிளியர் பண்ணிக்கலாங்க. ஓகே கைஸ், அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹேர் சம்மந்தம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அதுக்கப்புறம் ஹேர் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒன் டைம் இங்கே விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக 200% ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக கிடைக்கும். கேரண்டி. கேரண்டி. கண்டிப்பாக வாங்க.